ஒரு நல்ல கிராமம். மக்கள் அனைவரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தனர். கிராமத்தின் காவலராக கருப்பசாமியை தங்கள் தெய்வமாக மக்கள் மதித்தார்கள். ஒரு நாள் கிராமத்திற்கு வெளியூரிலிருந்து ஒரு கொள்ளை கும்பல் வந்தது. கிராம மக்கள் பயந்து கொண்டிருந்ததை பயன்படுத்தி பணம், தங்கம் மற்றும் உணவுப் பொருட்களை கொள்ளையடித்தார்கள். கிராம மக்கள் துயரத்துடன் கருப்பசாமியின் கோவிலுக்கு சென்றார்கள். ஐயா, எங்களை காப்பாற்றுங்கள் என்று அழுதபடி பிரார்த்தனை செய்தார்கள். அந்த இரவு கருப்பசாமி தனது கருப்பு குதிரை மீது ஏறி கொள்ளை கும்பலின் முகாமில் தோன்றினார். கருப்பசாமியின் தோற்றத்தை பார்த்த கும்பல் பயந்துவிட்டது. அவர் மக்களிடம் கொள்ளையடித்த பொருட்களை திருப்பிக் கொடுக்குமாறு உத்தரவிட்டார். கும்பல் அதை மறுக்க முற்பட்டதும் கருப்பசாமி தனது சக்தியால் அவர்களை அடக்கினார். தலைவன் அவருடைய தவறுகளை உணர்ந்து, இனி எங்கள் வாழ்க்கையை மாற்றுவோம், பொல்லாத செயல்களை நிறுத்துவோம் என்று கருப்பசாமியிடம் மன்னிப்பு கேட்டான். கருப்பசாமி அவர்களுக்கு புதிய வாழ்வை தந்தார். அதன் பிறகு அந்த கிராமம் மேலும் சாந்தி மற்றும் மகிழ்ச்சியுடன் வளர்ந்தது. மக்கள் கருப்பசாமியை நாளும் நினைத்து தங்களின் காவலராக வழிபட்டார்கள். இந்த கதை கருப்பசாமி நியாயத்திற்கும் மக்களின் பாதுகாப்பிற்கும் எப்போதும் உறுதியாக இருப்பார் என்பதை சொல்கிறது.